சார் பிரசாந்த் கிஷோர் ஹிந்திக்காரன் சார். ஹிந்திக்காரன் போய் ஹிந்தி கெட்ட விட்டு அவன் எங்கே போய் நிற்பார்? அவர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சியே டெபாசிட் இழந்து போச்சு. அவர் என்ன அட்வைஸ் பண்ணி இங்கே செய்ய முடியும்? இங்கே ஜெயிக்கிற கட்சிக்கு நீ ஜெயிப்ப அப்படின்னு சொன்னால் தேர்தலுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிக்கலாம். நான் ஒரு கட்சி கொடுக்குறேன், இப்போ சீமான் கட்சி கொடுத்துட்றேன் பிரசாந்த் கிஷோர் கிட்ட 100 கோடி ரூபா கொடுத்து ஜெயிக்க வச்சுருவாரா? முடியுமா? ஜெயிக்க முடிந்தவர்களைத்தான் நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்ல முடியும். இப்போ அவருக்கு பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ நானே டெல்லி இல்லைங்க, ஒரு சின்ன விஷயங்க. நான் டெல்லிக்கு போகிறேங்க. டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது, தமிழ் ஒழிகன்னு போட்டிருக்கான். என்னை கையெழுத்து போட சொன்னால் நான் போடுவேண்ணா? போடான்ட்டு வரமாட்டேண்ணா? அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் பண்ணார். அவரை போய் கையெழுத்து போடுன்னு கூப்பிட்ட முட்டாளத்தான் சொல்லணும். வாங்க நீங்கள் கையெழுத்து போடுங்க. அதை விஜய் கூப்பிடலையே. நல்லா கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் அடிப்பொடிகள் தான், ஆர்வ கோளாறுன்னு பேர் அவங்களுக்கெல்லாம். அதுக்கு தான் கூப்பிட்டு நீங்களே கையெழுத்து போடுங்க. பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து யாருக்காவது தெரியுமா? அவர் போன அப்புறம் இவங்களே போட வேண்டியது தானே பிரசாந்த் கிஷோர்னு. இதெல்லாம் அரசியல் செய்ய தெரியாத அடிச்சபடி கூட தெரியாதவங்க. இன்றைக்கி திமுக என்பது ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய அரசியல் பலம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆளுங்கட்சிங்கிறதுனால சொல்லலை. திமுக என்ற கட்சியினுடைய அடிப்படை பலம் தொண்டர்கள், பூத்து, அதோடைய கட்டமைப்பு,